முகவரி படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 24 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த படத்தை பற்றி பேசுறியான்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வெளியான ஸ்டார் படத்தோட ப்ரொமோஷனுக்கு நிறைய சேனலில் கவின் பேட்டி கொடுத்துருந்தாரு. அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டார் படத்தை ஒரு 2-3 படத்தோட கம்பேர் பண்ணலான்னு ஒரு 2-3 பேர் சொன்னார். அதில் ஒரு பேர் தான் அஜித்தோட முகவரி. நான் இந்த படத்தை பார்த்ததில்லை. சரி, கண்டென்ட்லேயே பார்த்துடலான்னு இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டேன். ஸ்டார் படத்தில் கவின் ஒரு ஆக்டராக ட்ரை பண்ணுவார். முகவரி படத்தில் அஜித் ஒரு மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணுவாரு. 2 படமுமே மோட்டிவேஷன் ஸ்டோரியா இருக்கிறதால கம்பேர் பண்ணி பேசினாரு கவின். முகவரி மூவியை கம்பேர் பண்ற அளவுக்கு ஸ்டார் மூவி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவே. ஸ்டார் மூவில நிறைய மிஸ்டேக் இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. ஆனா படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது படத்துல இருக்க 4 முக்கியமான சீன் எடுத்து ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்கன்னு. இப்ப முகவரி படத்தை பத்தி பார்க்கலாம். அப்பா, அண்ணன், அண்ணி, தங்கச்சி, நடுவுல அஜித். அண்ணன் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறாரு. அஜித் மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலியே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருப்பாங்க. மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. கதை எந்த ட்ராக்லயுமே போகாம ஸ்ட்ரெயிட்டா கதை போகும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த படத்தை இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிச்சிருக்காது. பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி தனி ட்ராக்காவே போய்கிட்டு இருக்கும். இந்த படத்துலயும் அந்த மாதிரியான காமெடி இருக்கு. இப்போ வர படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடினா என்னன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்ப இருக்க காமெடி. ஓவரால் ஒரு நல்ல மூவி தான் முகவரி. ஏற்கனவே பார்த்தாலுமே இன்னொரு டைம் பார்க்குற மாதிரியான ஒரு மூவி தான் முகவரி. இந்த படத்தை கூட கம்பேர் பண்றதுக்கு ஸ்டார் படத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. படத்தோட கதையை சொல்லல, ஸ்கிரீன் பிளேவை சொன்னேன். ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆக்டரா ஆனாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதையை இருக்கணும். ஆனா இந்த விஷயத்தை ட்ரெய்லர்ல மட்டுமே வச்சுட்டு படத்துல வேற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. அதுதான் ஃபேமிலி. இதை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டார் மூவி நல்ல படமா வந்திருக்கும்னு ஸ்டார் மூவியோட ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன். நீங்க இன்னும் ஸ்டார் மூவியோட ரிவ்யூ பார்க்கலைன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. முகவரி படத்தை ஸ்டார் படத்தை கூட கம்பேர் பண்ணலான்னு கவின் சொன்னார் இல்லையா. கம்பேர் மட்டும் இல்ல, முகவரி படத்தை காப்பி அடிச்சு ஸ்டார் மூவி எடுத்திருந்தா கூட ஸ்டார் மூவி ஹிட் ஆயிருக்கும். ஸ்டார் மூவியை பத்தி நம்ம ஒன்று நினைச்சு போய் படத்தை பார்த்தா அதோட அவங்க ஒரு விஷயத்த சூப்பரா காமிக்கிறேன்னு காமிச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு மைனஸாக தான் அமைஞ்சிருக்கு. 2 படத்தையுமே பார்த்துட்டு தான் சொல்றேன், கம்பேர் பண்ணாதீங்க முகவரி படத்தோட ஸ்டார் மூவியை.